ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, நேற்று நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இன்றைக்கி சோளத்துக்கு குருணப்பட ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் டீ வாங்கலான்னு போனேங்க. டீ கடையில் இந்நேரத்துக்கு டீ இல்லைன்ட்டாங்க. டீயும் வடையும் எப்பவும் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு. இன்றைக்கி இல்லாதனால ஜூஸ் வாங்கிட்டு போகிறாங்க. கிளம்பியாச்சுங்க. அவங்களுக்கு கொண்டு போய் ஜூஸ் கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாங்க. அங்கே போகலாமா? எனக்கு வண்டி ஓட்டும்போது இந்த ஃபோனை கையில் வச்சுட்டு ஓட்டும்போது இவ்வளோ ஷேக் ஆகுதுங்க. எவ்வளோ ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? எனக்கு அதை ஃபோனை வச்சுட்டு வண்டி ஓட்ட தெரியல, அதனால தாங்க இவ்வளோ ஷேக் ஆகுது. தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்படி தான் வீடியோ எடுக்க தெரியும், ஃபஸ்ட் டைம். இன்னும் போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதோட இந்த பாதையும் சரியில்லைங்க. எவ்வளோ கல், எவ்வளோ பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பள்ளம் மேடா கல் எல்லாம் இருக்குது இல்லைங்க. அதனால தான் இவ்வளோ ஷேக்காகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க குச்சிக்கிழங்கு. ஆமாம், இது ஃபுல்லாக குச்சிக்கிழங்குங்க, மரவள்ளி கிழங்கு. எல்லாமே இங்கே அதிகப்படியான விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க. மரவள்ளி கிழங்கும் சோளமும் தாங்க பண்ணுவாங்க. நீங்கள் இந்த தடம் ஃபுல்லாகவே அதான் இருக்கும். நம்மளும் அதே மாதிரி சோளம் தாங்க பண்ணியிருக்கோம். நேற்று அந்த வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வண்டியே இங்கே நிப்பாட்டிட்டு அவங்க எல்லாருக்குமே ஜூஸை கொண்டு போய் கொடுக்கலாங்க. ஏன்னா இதுக்கு மேலே கையில் வச்சுட்டு என்னால் ஓட்ட முடியாது. அதனால் வண்டியை இங்கேயே நிறுத்திட்டு நடந்து போகலாங்க. கை வலிக்குதுங்க இந்த மாதிரி வச்சுட்டு வண்டியை ஓட்டும்போது. அதனால தான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். வாங்க. எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்கன்னு தெரில. இன்றைக்குள்ளே போட்டு முடிச்சிடுவாங்களான்னு தெரியலங்க. நிறையா, ஆனால் புழு நிறையா இருக்குது செடியில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே இந்த பக்கம் ஆள் யாரும் இல்லைங்க. இந்த காடு முடிச்சிட்டாங்க போல். நாங்கள் அந்த பக்கம் போய் பார்க்கலாம், அந்த பக்கம் இருக்காங்களான்னு. இந்த இடத்துல வரும்போது ஒரு பெரிய மயிலுங்க, அவ்வளோ பெரிய தோகையோடு பாருங்களேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பின்னாடி அப்படியே வேகமாக ஓடுதுங்க. என்னை பார்த்தோன்னா, ஆள் வர்றது தெரிஞ்சோன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. இப்போ பாருங்களேன், ஓடுறது காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மயில் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய தோகை பார்த்தீங்களா? இங்கே மயிலெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது ஆத்தோரமாக இருக்குதுங்க இந்த காடு. அதனால் மயில் எல்லாமே நிறையா இருக்கும் இங்கே. போக போக எல்லா வீடியோலையும் நான் காட்டுறேன். எங்கங்க இங்கேயும் ஆளை காணோம். எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. கூப்பிடலாமா? அந்த காட்டில் இருக்காங்க, கீழ்வயலில் இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களை. இடத்துலையே போகலாம். இங்கே நாங்கள் ஆவணியில் 10 தென்னங்கன்று வச்சோங்க. இந்த வரப்பு ஃபுல்லாக வச்சோங்க. 10 கன்று வச்சோம். ஆனால் இதில் என்னன்னு தெரியலங்க, 2 கன்று வரவே இல்லை. காஞ்சது மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இந்த கன்றும் அப்படி தாங்க இருக்குது. காமிக்கிற பாருங்கள், லைனாக கன்று இருக்குது. இந்த கன்று இது குறுத்து வந்துருச்சுங்க. இன்னொன்று நடுவில் இன்னொன்று இருக்குது, அதுவும் அப்படி தான் இருக்குதுங்க. 10 கன்று வச்சதில் 2-3 கன்று வராமலே போயிடுச்சுங்க, காஞ்சிடுச்சுன்னாங்க. சரி, இங்கே தான் இருக்காங்க அந்த கன்று. இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. மேல் வயல் ஃபுல்லாக போட்டுட்டு கீழ் வயல் பாதி வந்துட்டாங்க. இங்கே நிற்கிறாங்க, தெரியுது அவங்களுக்கு. தட்டை ரொம்ப உயரமாக இருக்கிறனால அவங்க தெரியல. 2 பேர் தான் கொஞ்சம் உயரமான ஆள். அதனால் அவங்க தலை மட்டும்தான் தெரியுது, மீதி பேர் தலைலாம் தெரியல. அங்கே நிற்கிறாங்க ஒரு அக்கா. தெரியுதாங்க? இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அவங்க 2 பேர் தலை மட்டும் தான் தெரியுது, மீதி 3 பேர் உள்ளே தான் நிற்கிறாங்க. தெரியல உங்களுக்கு. சரிங்க, அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் மருந்து போடலாம். வாங்க. பாய்.